பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவன் ஆண்டவரே, இந்த ஆராதனையை கத்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, ஜெப வேலைகளை கத்தர் பொறுப்பெடுங்க, வார்த்தையின் வேலைகளை கத்தர் பொறுப்பெடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கூட இருந்து வழி நடத்தும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய், ஒரு விஷயம் கூட உம்முடைய பரிசுத்தம் உள்ள திரு இரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய், உம்முடைய சுத்த இரத்தத்தினால், பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி தகுதிப்படுத்துகிற இந்த நல்ல கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து தேவன் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய இரத்தத்துக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு கத்தருக்கு சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வாயை திறந்து, வாயை விரிவாய் திற. தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். ரிஹாந்தோலா பௌஷத ரிபன ஹந்தூரா ரௌதிலி பீஷதுடலோ நமன ஹந்தூரியா லிபரோ ஷதுரி பீன ஹந்த ரகதுடல பௌஷியா நமன ஹந்தூரா. தகப்பனே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசனம், தேவ ஆளுகை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள், மனுஷிக ஆவிகள், சத்துருடைய அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியினுடைய அவனுடைய எல்லா திட்டங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய அன்பின் கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கிற அந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்வீராக. அன்று ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் எங்கள் ஜனத்தின் மேலே நீங்கள் அசைவாடும்படியாய், தேசத்தின் மேல் அசைவாடும்படியாய் உம்மை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உம்மை நாங்கள் வருந்தி நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். பெத்தேல் இன்டர்நேஷனல் ரிவைவல் சர்ச் லிவர்பூல் பிரான்ச் மூலமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆராதனை தேவனோடு வைத்திருக்கிற ஒரு உறவு, ஐ மீன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற நேரம் ஆராதனை. நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அனலாயிரங்கிடுமே. கரங்களை தட்டி ஆவியானவரே, அனலாயிர. அல்லேலூயா. எல்லாவின் வரங்களோடு வலமாயென்று இறங்கும் ஐயா ஆவியானவரே, அனலாயிரங்கிடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, we worship you Lord. அனலாயிரங்கிடுமே. வானங்கள் வானங்கள் என்று திறக்கட்டுமே. அபிஷேக மலையே பெய்யட்டுமே. வானங்கள் வானங்கள் என்று திறக்கட்டுமே. அபிஷேக மலையே பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே ஐயா. உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மறுரூபமாய் ஆவியானவர், ஆவியானவரே, ஹல்லேலூயா. அனலாயிரங்கிடுமே. We worship you Lord. ஆவியானவரே,
இறங்கிடுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இன்று வீசட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை என்று வீசட்டுமே. ஆவியானவர் ஆனலாயிரங்கிடுமே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. அக்கினி மயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே ஐயா. அக்கினி மயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே. ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுக்கணுமே, செயல்படுக்கணுமே. ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுக்கணுமே. ஆவியானவர் ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. ரிதலபஷந்தரபா ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே. காட்டுகள் யாவும் உடையணுமே. அல்லேலூயா. கண்ணீர் கவலைகள் மறையணுமே. காட்டுகள் யாவும் உடையணுமே. அற்புதம் அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. நீ யாரென்று ஜனங்கள் அறி. அல்லேலூயா. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. நீ யாரென்று ஜனங்கள் அறியணும். ஆவியானவர் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஆனலாயிரங்கிடுமே. எஸ்ஐயா ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே. கட்டுகள் யாவும் உடையணுமே. கண்ணீர் கவலைகள் மறையணுமே. காட்டுகள் யாவும் உடையணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. நீ யாரென்று ஜனங்கள் அறியணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. நீ யாரென்று ஜனங்கள் அறி. ஆவியானவர் ஆவியானவரே we worship you Father. ஆனலாயிரங்கிடுமே. அல்லேலூயா. ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. எல்லா ஆவியின் வரங்களோடு பலமாயின்று இறங்கும். ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. அல்லேலூயா. ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே. We worship you Father. We thank you Jesus. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
நீர் பெரியவரே, நீர் சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். 2-3 நிமிடங்கள் ஆண்டவரை துதிங்க, துதிங்க. We thank you Jesus, we thank you for bringing us here in your presence Jesus, we thank you for bringing us here. உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்தது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை Lord. We thank you Jesus, we thank you Master, we thank you Lord, we thank you Jesus. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடம்பெயர்ந்தாலும் ஆனாலும் உங்களுடைய கிருபை மாறாதது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஒருபோதும் மாறாதது ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. How many people can say his love is never ending, his love is never ending? Hallelujah. We worship you Lord, we worship you Father, we worship you Jesus. Hallelujah, hallelujah. We thank you Lord, we thank you for bringing us here Lord to worship you Jesus. You are great Lord, there is no one else like you Jesus, there is no one else like you. உம்மை போல வேற ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. We worship you Lord. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எலியோனை, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி ஐயா, பேர் சொல்லி என்னை நீர் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராத. உள்ளத்தின் ஆழத்தில் பாடுவோம். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. நீரென் மேல், நீரென் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீர். ஆமென். நீரென் மேல் வைத்த உம் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை,
நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் காவிக்கே. எத்தனையோ சூழ்நிலைகள் எளியோனை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் காவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீ. எவ்வளவு நல்ல தெய்வமே, மறப்பேனோ உமது அன்பை, அல்லேலூயா. மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. ஓ எபினேசர் ராஜா ஆராதனை என் துணையாளரே. We worship you Lord. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, சபையாய் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனும் பாதத்திலே, மன்னிடுவேனும் பாதத்திலே. மீனுமா எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. அல்லேலூயா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. We worship you Father, we worship you Jesus. எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமே, எங்களை ஒருபோதும் கைவிடாதவரே. என்ன சூழ்நிலையில் வந்தாலும் ஆனால் உங்களுடைய கிருபை ஒருபோதும் மாறாத ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஒருபோதும் மாறாத தெய்வமே. We worship you Father, we thank you, we thank you Jesus, we thank you. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே, அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். We worship you. ஒரு நாமம் சொன்னா போதும் ராஜா, ஒரு நாமம் சொன்னால் போதும் ராஜா. என்ன கட்டளையம் வந்தாலும், என்ன வேதனைகள் வியாதிகள் வந்தாலும், ஆனால் உங்களுடைய பேர் மாத்திரம் அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. Hallelujah. We thank you Jesus, we thank you Jesus. Hallelujah, hallelujah. We thank you Lord, we thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள யாவும்
உயர்த்தட்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. மீனுமாய் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அனைத்திடம் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திடம் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. எஸ் லார்ட். துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தான். நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபேன் கேருபேன் சேராபிங்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுவே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபேன் கேருபேன் சேராபிங்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுவே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. எஸ் லார்ட். நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்த நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஒரு அக்கினி ஒன்று உண்டாகட்டும். நீர் பரிசுத்த
ஒரு பரலோக ராஜாவே நீர் மாத்திரம் ஒரு நாமம் பூமியுள்ள நாமம் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்த பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். அவர் ஓய்வில்லாமல் சேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தானே நாம் எல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறபடினாலே அங்கே ஓய்வில்லாமல் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே உம்மை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாதே. ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாதப்பா. உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். லிஹந்தோர பதுரபோ சந்தோரோ நிகதுடலபோ சந்தெரி பினிஹந்தோரோ. உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் ராஜாவே. Thank you Jesus. Ribanagaduda hantoro லிபரனகதுடலபோ சந்துரிய நமன ஹந்தோரோ. எல்லா வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆவியில நிறைந்து ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். நிபனகதுடலபோ சந்தனமனகதுடலபோனியே நிஹந்துரபதுடலபோ சிபினி மனகதுடலபோ நஹந்தோரோ நிகதுடலபோ ஹியலபன ஹந்தரியா. உம்மை உயர்த்துகிறோ எங்க ராஜாவே. லிபனகதுடலபோ சிபனமன ஹந்துரோ நிபினிகதுடலபோனியே. உம்மை ஆராதிக்கிறோ, உம்மை மகிமைப்படுத்துகிறோ. லிபனகதுடலபோ சிபனமனகதடல ஹந்தோரோ. நீ சேனைகளின் கர்த்தர், உம்மை மகிமைப்படுத்துகிறோ. ரிபனகதுடலபோ ஷியனமன ஹந்தரா. நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோ. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோ இங்க ராஜாவே. உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. நிகதுடலபோ சந்தரபனகதுடலபோ நஹந்தோரோ. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோ. உம்மை நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோ. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோ. Thank you Jesus. அப்படியே நாங்கள் அமர்ந்த வண்ணம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. லிபனஹதுடபோ ஷியனமனஹந்தோரோ. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்காக ஒருவர் சிலுவையில தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி
தம்முடைய அன்பை இந்த மனுக்குலத்திற்கு எப்படி வெளிப்படுத்துவது, அவருடைய பரிபூரண அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, அவருடைய பரிசுத்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையில முற்றிலுமாய் ஜீவபலியாய் தம்மை ஒப்பு கொடுத்து கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு ஜீவனுள்ள தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் கல்லையோ மண்ணையோ நாங்கள் ஆராதிக்கல, எனக்காக உனக்காக ஒவ்வொருவருக்காக. எபிரேயர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை அவர் ருசி பார்த்ததாம், மரணத்தை அவர் ருசி பார்த்தாராம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்த ஒரு ஜீவனுள்ள தேவன். ஏனென்றால் அவர் மொத்தமாக சேர்ந்து அவர் மரணத்தை ருசி பார்க்கவில்லை, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆதாம் தொடங்கி கடைசி ஆத்மா வரைக்கும் அவர் மரணத்தை ருசி பார்த்த ஒரு தெய்வம் அவர். Thank you, Jesus. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ராஜா பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி
மகிழச் செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையு மகிமையு தகப்பனே உமக்குத்தானே வல்லமையு மகிமையு தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்தே பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட லிபாஷனகா ரிபாதனுகா லிபாஷனுகா ரிபனா லாபாதனா ரகுனா ಶಿವರಗನ ಅನುಗಾ ರಾಮಾಶನ ರಘುನ ಶಿವಗದನ ಚನುಗಾ உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே வல்லமையு மகிமையு கணமோ துதியோ வல்லமையோ மகிமையோ கணமோ துதியோ என் மீது அன்பு கூர்ந்தே பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட நடி பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமு உமக்கே எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய இரத்தத்தினாலே பிதாவோடு நம்மளை ஒப்புரவாக்கின ஒரு ஜீவனுள்ள தெய்வம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றி கொடுத்த ஒரு ஜீவனுள்ள தெய்வம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமை போல எங்களை நேசிக்க ஒரு தெய்வம் யார் உண்டு ராஜா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே
தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், எங்களை முன்குறித்து அழைத்த தெய்வம், உமக்கென்று ஊழியம் செய்திட, உம்முடைய ராஜ்யத்தின் மேன்மை, உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாக எங்களை தெரிந்தெடுத்தவரே, உம்மை போல அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லாதவரே. உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் போதாது ராஜா, 1000 ஆண்டுகள் போதாது. நீ செய்த நன்மைகள் ஏராளம். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பா, கடற்கரை மணல்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பா, அவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அவ்வளவாய் எண்ணி முடியாத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர்கள். எண்ணத்தை நாங்கள் செலுத்தக்கூடும் அப்பா, எண்ணத்தை நாங்கள் செலுத்தக்கூடும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதை தவிர எங்களிடத்தில் வேற என்ன உண்டு ஆண்டவரே? எங்களிடத்தில் வேற என்ன உண்டு? கிருபையினாலே, கிருபையினாலே நீர் எங்களுக்குள்ளே துவங்கின அந்த விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. உம்முடைய ரட்சிப்பினால் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரட்சணிய சந்தோஷத்தினால் உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முன்பதாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று தெரியல, நேற்று தினத்தில் ஆவியானவர் தெளிவாக என்னோடு இடைப்பட்டார். இந்த நாளிலே பிள்ளைகள் மேல, ஒவ்வொருவர் மேலே அவங்க மேல என்ன பூசி ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை அவங்களை மூடட்டும். சொந்த பிள்ளையாக முன்குறித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விலைக்கிரகமாய் வாங்கி இருக்கிறபடினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி இருக்கிறபடினாலே, ஒருவனும் உங்களை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஒருவனும் உங்களை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அவர் உங்களை உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய உள்ளங்கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், அவர் செதுக்கி வைத்திருக்கிறார். அவருடைய ஆணிகளினால, அவருடைய கரங்களில் ஆணிகளினால அவர் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறார். ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருத்தரா நீங்க எழுந்து, நீங்க எழுந்து வாங்க. ஒருத்தரா நீங்க எழுந்து ஒரு எதிர்பார்ப்போட ஜெபத்தோட வாங்க. இந்த எண்ணெய் உம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு மகிமை அவங்களை மூடிக்கொள்ளட்டும், வல்லமை அவங்களை மூடிக்கொள்ளட்டும், இயேசுவின் ரத்தம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் என்ன வியாதியஸ்தர்கள் மேல் ஆண்டவரே நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்க. பலவீனத்தோடு, கட்டுகளோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே இந்த அபிஷேக தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக நீர் மாற்றி கொடுக்கிற அந்த கிருபைக்காய் சோதுறோம். தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆனந்த தைலத்தினால நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் சோதுறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. இயேசுவின் ரத்தம் செய்யும் தகப்பனே, உம்முடைய மகளை இயேசுவின் ரத்தத்தினால மூடுகிறேன். இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் திரும்ப நீர் கொடுப்பீராக. இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் திரும்ப கொடுங்க. முந்தின ஜெப வாழ்க்கையை கொடுங்கப்பா. முந்தின ஆண்டவரே தரிசனங்களை கத்தர் கொடுங்க. என்னுடைய கரம் அல்ல, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மகன் மேல ஆண்டவரை இறங்குவதா. கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே உம்முடைய மகளை மூடிக்கொள்ளட்டும். தேவாக்கினி உம்முடைய மகளை மூடிக்கொள்ளட்டும். திரும்பி எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. Thank you Jesus. Thank you Lord.
ஒருத்தரா வேகமாக எழுந்துவாங்க, வேக வேகமாக. தேங்க்யூ ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த அக்கினி உடைய மகளை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்கென்று நீர் தெரிந்தெடுத்து தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்து கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே உடைய மகள் மேலே இறங்கட்டும். உடைய அக்கினி ஆண்டவரே, உடைய பரிசுத்த அக்கினி, இயேசுனுடைய இரத்தத்தினால் உண்டாகிற அக்கினி எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. இஸ்ரவேலின் தாயாய் ஆண்டவரே பயன்படுத்துங்க. சாராள் ஆண்டவரே அநேகருக்கு தாயாய் இருந்தது போல அநேகருக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய தாயாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக சோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஒருத்தரா வேக வேகமா வாங்க. தேங்க்யூ, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உடைய மகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இரத்தத்தை ஆண்டவரே உடைய மகள் மேல தெளிக்கிறேன். உடைய அக்கினி ஆண்டவரே உடைய மகள் மேல ஆண்டவரே தெளிக்கப்படுவதாக. தேசத்தில் ஆண்டவரே அநேக வாலிபர்களை கர்த்தருடைய வழி நடத்தக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் மகள் மேல வரட்டும். தரிசனங்களை காணட்டும். கர்த்தர் குரலை கேட்கட்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்கிற மகளாக கர்த்தர் இந்த தேசத்தில் நீங்க எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் சோத்துறோம். ஆண்டவரே, அநேக வியாதியஸ்தர்களை சொத்தமாக்குகிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை மகள் மேல வைக்கிறதற்காய் சோத்துறோம். மனதார ஆசீர்வதிக்கிறப்பா, மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். லெபா ஹண்டோரோ பௌஷதரிக்கரா லெமெனே ஹண்டோ ரேபா கதுரா பௌதனியா லேக்கதுரா பௌஷத ரிபீனா ஹந்தூரியா. ஆண்டவரே, உம்முடைய மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவரும் உமக்கு தூரமானவர்கள் அல்லப்பா, ஒருவரும் உமக்கு தூரமானவர்கள் அல்ல. மகளை எடுத்து பயன்படுத்துங்க தேவனே. மகளுடைய பிறப்பை நீர் அறிவி. ஆண்டவரே, அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிறந்த அந்த தேதியில பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். திரளான ஜனங்களை கர்த்தருடைய வழி நடத்துகிற மகளாய் மாற்றுங்க. எஸ்தர் ராஜாத்தியை போல தேசங்களுக்காய் விழுந்து கிடந்து செபிக்கிற மகளாய் மாற்றுங்க. ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு கண்ணீரின் அபிஷேகம் மகள் மேல கடந்து வரும்படியாய் செபிக்கிறேன். அப்படியே ஆணி பறைந்த கரம் அதை செய்து முடிக்கிறதற்காய் உமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வராதவங்க வாங்க. தேங்க்யூ தகப்பனே, என் மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர் தானியேலே, தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே உன்னை நான் ஊழியத்தை கண்டு நியமித்திருக்கிறபடி தேவனே, உம்முடைய மகனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. வாலிப வயதில் ஆண்டவரே, எந்த சத்துருடைய கிரியைகளினால் ஆண்டவரை வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய அபிஷேகத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபைத்தாங்க. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து தானியேலை போல் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரம் கூட இருப்பதாக உம்முடைய கரத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறீர். வியாதியின் மத்தியில மரண படுக்கையை மாற்றி மறு ஜென்மத்தை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்கு நன்றி உள்ளவனாக உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவரே உம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டு வழி நடத்தினீர், இதுவரை தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீரப்பா. எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, இருதயத்தின் பாரங்களையும் இருதயத்தின் குமுறல்களையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எதிர்காலங்களை குறித்த எல்லா காரியத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் மேல பாரத்தை வைத்து
ஆண்டவரே கர்த்தரை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. சரீரத்தில் சுகம் பலன் உண்டாகும்படி செபிக்கிறேன். நல்ல நீடித்த ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுப்பீராக. தேவன் அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் சோத்திரம் அப்பா. கண்ணீரின் நாட்களை ஆண்டவரை களிப்பான நீரூற்றாய் கர்த்தர் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. உடைய கரத்தில் நான் மனதார ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவரே உம்முடைய மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே உம்முடைய மகள் மேலே இறங்கட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. என்னுடைய கரம் அல்ல, உம்முடைய ஆணி பறைந்த ஒரு கரம், உம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற உம்முடைய கரம் அப்பா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற உம்முடைய கரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் ஆண்டவரே மகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே அந்த அக்கினி சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் இப்பொழுதே ஆண்டவரே அந்த சிலுவையில் இருந்து சொட்டு சொட்டாய் உம்முடைய மகள் மேலே விழுந்து எல்லா அசுத்தங்களும் எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இப்பொழுதே அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய தூதன் இரவிலே வெளிச்சமாயிருப்பீராக. நல்ல உறக்கத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நீதிமான்களுக்கு என்று மெய் நித்திரையை வைத்திருக்கிற தேவன், உடைய மகளுக்கு நல்ல ஆண்டவரே மெய் நித்திரையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே தூக்கத்தில் சத்துருவானவன் கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. இந்த நாளில் இருந்த ஆண்டவரே எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. லிகந்துரி பௌஷதி ரிபிகன கந்துரியா. எல்லா சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுதே பரலோகத்தில் எவைகள் ஆண்டவரை கட்டவிழ்க்கப்படுமோ, பூலோகத்தில் அவைகள் கட்டவிழ்க்கப்படும். பரலோகத்தில் எவைகள் கட்டப்படுமோ அவைகள் பூலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே ஆண்டவரே இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அவையெல்லாம் நிர்மூலமாய் போவதாக. கர்த்தர் நீங்க கொடுத்த விடுதலைக்காய் சோத்திரம், உமக்கு சோத்திரம். பரிசுத்த திரு ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பனே உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபனே, சிருஷ்டிகனை நினை சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இன்னும் உம்மை கிட்டி சேர கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய அன்பை அதிகமாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயத்தை உடைய மகனுக்கு நீங்க கொடுக்கிற அந்த கிருபைக்காய் சோத்திரம். ஆண்டவரே அப்பா, அசதியாயிராதபடிக்கு காலத்தை நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, இந்த வாலிப வயதை கத்தரிக்கண்டு பிரயோஜனப்படுத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உடைய மகனோடு இடைபடுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை, உடைய அன்பின் குரலை ஆண்டவரே கேட்க கிருபை தாங்கப்பா. உடைய அன்பின் குரலை கேட்க கிருபை தாங்க. நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைக்காய் சோத்திரம். ஆண்டவரே உலகத்துல எந்த காரியத்திலும் கவனம் சிதறப்படாதபடிக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் இரத்த கோட்டைகளை நான் ஒப்பு கொடுத்து மனதார் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தகப்பனே, உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை உம்முடைய மகன் மேல செலுக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆனந்த தைலத்தினால் உம்முடைய மகனை நிரப்பி அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக கர்த்தர் வைங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாக கர்த்தர் நீர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை பயமில்லாமல் எல்லாருக்கும் சொல்ல கர்த்தர் அந்த விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த வாலிப வயதுல கர்த்தருக்காய் எழும்பட்டும். தேவ தரிசனங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கென்று வாழ
கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ தேவன் ஆண்டவரே கர்த்தர் மகனோடு இடைபடுவீராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் இம்மட்டும் நடத்துகிற தேவன். கர்த்தர் ஆண்டவரே, இதுவரை நடத்தினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். உம்முடைய கரம் கூட இருப்பதாக, உம்முடைய கரம் கூட இருப்பதாக. தகப்பன் மூலமாக ஆண்டவரே அதனுடைய அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் இறங்கினது போல கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு இரட்டிப்பான அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பி இந்த தேசத்தில் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே கலங்கரை விளக்காய் எடுத்து பயன்படுத்துகிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் இந்த தேசத்தில் உம்முடைய மகன் மூலமாய் நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை மகனுக்குள்ளே வைத்து கர்த்தர் நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அன்பு தாசனை உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஓ லிஹான்துரா பௌஷத ரிபிக்கன ஹந்துரா பௌத ரிபிக்கன ஹந்துரா. தீமோத்திக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் ஆண்டவரே, தீமோத்தி ஆண்டவரே அப்பா பவுலுக்கு கூட இருந்தது போல உம்முடைய தாசர் ஆண்டவரே அநேக ஊழியங்களுக்கு அநேகருக்கு உறுதுணையாக ஆண்டவரே ஒரு தீமோத்தியை போல ஆண்டவரே அப்பா நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் உடைய மகன் உமக்கெண்டு பயத்தோடு நடுக்கத்தோடும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா தாமதிக்காதபடிக்கு விலைக்கிரகம் செலுத்தி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிரயாசங்களை என் கர்த்தர் உம்முடைய கணக்கில் நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மகனை இன்னும் ஆண்டவரே இன்னும் மகிமைப்படுத்துவீர், இன்னும் மகிமைப்படுத்துவீர். நாம மகிமை கண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் மகிமையா எடுத்து பயன்படுத்துவீர், மகிமையா எடுத்து பயன்படுத்துவீர் அப்பா. அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய சொந்த கண்கள் காணும்படிக்கு வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீர். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய தாசனை எடுத்து இந்த தேசத்தில் வல்லமையாய் பயன்படுத்த போகிற அந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால மனதார நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன், ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, பிள்ளைகளோடு நீர் செபத்தில் நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் அப்படியே நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே நீர் நிறைவேற்றுகிற அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு நீர் பேச போகிற கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒருவர் கூட சந்தோஷமா இல்லையா? ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்க முழு பலத்தோடு ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரவாயில்ல, இப்பதான் பலன் வந்திருக்குது. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே வித்தியாசமாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எப்பவும் நம்ம ஆண்டவர் ஆவியானவர் வழக்கத்தின்படி சில நேரங்களில் வழக்கத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நடத்த மாட்டார். சில நேரங்களில் அவருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவருடைய மகிமை இறங்கி வருகிற பொழுது நாம் அதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்களே இல்லையோ, நான் 100% நான் உணர்ந்தேன். கர்த்தருடைய மகிமை ஆராதனையின் மத்தியில் எங்கள் மத்தியில் அவர் இறங்கி வந்து
உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து வந்தோம், தேவனுடைய சமூகத்திலே நாம் எதற்காக கூடியிருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் தியானித்து வந்தோம். அதே போல் தேவனுக்கு எதற்காக நாம் மகிமை செலுத்த வேண்டும். இந்த நாளிலே செய்தியின் தலையங்கம் எதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், எதற்காக நாம் தேவனை சோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சில வசனங்களை கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து வந்தோம். அதனுடைய மையப்பகுதி வசனமாக ஒரு சில வசனத்தை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். ரோமன் சாப்டர், ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாராவது ஒருவர் சத்தமாக வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை ஏதோ தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு, இயேசுவை அறிந்து இயேசுனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் மான்செஸ்டரில் ஆவியானவர் பேசின வார்த்தை அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அநேக அடையாளங்கள், அநேக காரியங்களை கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக உலகத்தில் நடக்கப் போகிற காரியங்களை மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே முதலாவது அடையாளமாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. அதை தான் இன்றைக்கு மான்செஸ்டரில் நாங்கள் பார்த்தோம். வஞ்சிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் என்று சொல்லி. போகட்டும், இந்த நாளிலே நாங்கள் தேவனை எதற்காக நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், எதற்காக நாம் சோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அதற்கு பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம், Daniel chapter 6 verse 10. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால், Daniel chapter 6 verse 10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. If you read on Daniel chapter 6 verse 10, you can see Daniel, even though he knows that is already signed against him to put him on the lion den, but still he didn't give up his prayer, he didn't give up his praising the Lord, and as usual every day 3 times he go to the altar and he stay in the knees and he praised the Lord and he prayed to the God. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, அவன் முழங்கால் படியிட்டு, அன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணலை, இன்னைக்கு நம்ம பண்ணது போல. அன்னைக்கு அவன் செய்த ஜெபம் தான் முன் செய்து வந்தபடியே அவன் முழங்கால் படியிட்டு 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணினான்.
ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோத்திர பலி இடுகிற பொழுது முழங்கால் படியிட்டு சோத்திர பலியிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம கடைசியாக முழங்கால் படியிட்டோம்னு என்று கேட்டால் உங்களை கேட்க தேவையில்லை, உங்கள் முழங்காலை கேட்டால் சொல்லும். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை கேட்க தேவையில்லை, உங்கள் முழங்காலை கேட்டால் தெரியும். ஆண்டவர் சொன்னார், அவருடைய வருகை நாட்களில் நம்ம என்னதான் மறைச்சாலும் ஆண்டவர் சொல்லி அந்த கல் கூட என்ன பண்ணுமா? பேசும். ஆண்டுடைய நியாய தீர்ப்பு நாட்களில் இந்த கல் என்ன பண்ணுமா? பேசும். இந்த நாற்காலி என்ன பண்ணும்? பேசும். சபைக்கு ஒவ்வொரு வாயிலா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? பேசும். ஆண்டவர் சொல்லுவான், ஓ இந்த ஆராதனைக்கு நான் வந்திருந்தேனே, நான் தானே அந்த கேமரா கூட பேசும், நான் தான் இந்த செர்மனை நான் ஷூட் பண்ணேன், இந்த ஆராதனையை நான் ஷூட் பண்ணேன், நானே ஆராதனைக்கு வந்திருந்தேன், ஆனால் மற்ற ஜனங்க வரல அப்படின்னு பேசும். The stones will talk to the Lord. The camera will talk to the Lord. The instruments will talk to the Lord. நான் ஆராதனை அட்டன் பண்ணேன், ஆனால் என் ஜனங்கள் ஆராதனைக்கு வர்றதுக்கு சோம்பல். ஆமீன் வராதே, அதுக்கு ஆமீனா? சோம்பலுக்கு ஆமீன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிறது கடைசி காலம். ஆமீன். நம்ம என்னென்ன காரியத்தை தேவனுக்காய் செய்ய நம்ம பிரயாசப்படுகிறோமோ அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நாம் சோத்திர பலியிடுகிற பொழுது, முழங்கால் படியிட்டு சோத்திர பலியிடுகிற பொழுது கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு பக்தன் பார்க்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தில், ஜாப் சாப்டர் 1 verse 5, யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோபு தன்னுடைய பிள்ளைகளின் இலக்கத்தின்படி அங்கே பார்க்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவன் தகன பலிகளை செலுத்தினான். சர்வாங்க தகன பலிகளை யோபு அங்கே செலுத்தி வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் கர்த்தரை தூஷித்திருப்பார்களோ, என் பிள்ளைகள் தேவனை மறுதலித்திருப்பார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே யோபு போய் என்ன பண்ணானா? தகன பலிகளை செலுத்தினான், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் சில நேரத்தில் அதுங்க கேட்காது, கேட்கவே கேட்காது. They never listen to you. அதுக்கு பதிலாக நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சோத்திர பலிகளை இடுங்கள் தேவனுக்கு. Give praise to the Lord. Amen. கர்த்தர் அங்கே பார்க்கிறோம், யோபு ஒவ்வொரு நாளும் தகன பலிகளை இட்டான். இன்னைக்கு நீங்கள் தகன பலி இடணும்னு சொல்லலை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக சோத்திர பலிகளை கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துகிற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1000 சோத்திர பலி, டாஃப்னிக்கு ஒரு 1000 சோத்திர பலி, டெபிக்கு ஒரு 1000 சோத்திர பலி, டேனிக்கு ஒரு 1000 சோத்திர பலி. உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 5000 சோத்திர பலி நீங்கள் செலுத்தி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்குள்ள மாற்றங்கள் வருவதை காண்பீர்கள். யோபு தன் பிள்ளைகள் உயிரோடு இருந்தது மாத்திரம் அவன் செலுத்தவில்லை தகன பலிகளை, மரித்த பின்பும் 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே மரித்த பின்பும் யோபு ஆண்டவரை நோக்கி சோத்திர பலி இடுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரோ என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். நான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், எந்த கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த வியாதியாக இருக்கலாம், எந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், ஒரு 1000 சோத்திர பலிகளை செலுத்தி பாருங்க, அந்த ப்ராப்ளம் அப்படியே காணாமல் போயிடும். அப்படியே உண்மையை நான் சொல்கிறேன். நான் அந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சில காரியங்களை ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம்தான் சோத்திர பலி இட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் அவன் சுயநலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் சோத்திர பலி இட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அங்கே பார்க்கிறோம், மனைவி அந்த சூழ்நிலையிலையும் யோபுவுக்கு விரோதமாக எழும்பி, இவ்வளவு உம்முடைய உத்தமத்தில் இப்படி இருக்கிறீரே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவி அங்கே பார்க்கிறோம், அங்கு யோபுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், நண்பர்கள் விரோதமாக எழும்புகிறார்கள். இவையெல்லாம் எழும்பினாலும் யோபு என்ன பண்ணுறான்? தன்னுடைய வாயினால் ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு தன்னுடைய உதடுகளை அவன்
காத்து கொண்டு அந்த உதடுகளினாலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு அவன் ஸ்தோத்திர பலி செலுத்தினவன் தன்னை திட்டிய, தன்னை வேதனைப்படுத்தின மனைவிக்காகவும் அவன் ஸ்தோத்திர பலி செலுத்தியிருப்பான் கண்டிப்பாக. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையாக இருக்கலாம், பேரண்டிங் அண்ட் சில்ட்ரன்ஸ் எந்த இதாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திர பலி இட்டு பாருங்கள், கர்த்தர் அந்த காரியத்தில் ஜெயம் கொடுப்பார். வேலை பிரச்சனையாக இருக்கலாம், என்ன நம்பர் வந்துருச்சா பிரதர் உங்களுக்கு, வரலையா இன்னும், 1000 ஸ்தோத்திர பலி இன்றைக்கி செலுத்துங்க, நாளைக்கே வந்துடும். நீங்கள் எந்த காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திர பலியிட்டு நீங்கள் செலுத்தி பாருங்கள், அதற்குள்ளே விடை நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 15ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 15:36. இயேசு அங்கே பார்க்கிறோம், அநேக ஜனங்கள் பசியோடு இருக்கிற அந்த நேரத்திலே தானே ஆண்டவர் அப்பத்தை மீனையும் எடுத்து அங்கே பார்க்கிறோம், அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிப்பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் நீங்கள் உணவு சாப்பிடுகிறீர்களோ, உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், whenever you eat food, whenever you drink water, ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுக்கு அதை ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டது, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு முன்பதாக காண்பிப்பதற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தேவனுக்கு, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த உணவுக்காக, இன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆண்டவரே தண்ணிக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி செலுத்தி நீங்கள் அதை உண்டு பாருங்க. நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பஞ்ச காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற களஞ்சியங்கள் குறைந்து போவதில்லை. உங்கள் வீடு ஒரு யோசேப்பின் களஞ்சியமாக இருக்கும். உங்களுக்கு மாத்திரமில்லை, அநேகரை போஷிக்கத்தக்கதாக ஒரு யோசேப்பின் களஞ்சியமாக அது இருக்கும். கர்த்தர் அப்படி வைப்பார். ஸ்தோத்திர பலி செலுத்தி பாருங்க. உணவு நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தி சாப்பிட்டு பாருங்க, உங்கள் உணவை நீங்கள் ஆசீர்வாத ஆண்டவரே இந்த உணவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே வேளையில் ஆண்டவரே உணவு இல்லாதவர்களுக்காக அவங்களுக்கு ஒருவேளை உணவு கிடைக்கட்டும் என்று சொல்லி மற்றவர்களையும் அதில் நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு உணவு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சிம்பிள் திங். நானும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லலை, சின்ன சின்ன காரியத்தில். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பெரிய காரியத்தில் உண்மையாயிருன்னு சொல்லலை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, உங்களை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பார். அநேக காரியங்களில் நீங்கள் உண்மையாய் நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். கொஞ்சத்தில், சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாயிருங்க. சின்ன காரியம் சாப்பாடா, அதில் உண்மையாக இருங்க. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், இந்த ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காய் சோத்திரம், இந்த உணவுக்காய் சோத்திரம், வாகனத்துக்காய் சோத்திரம், எதுக்கெல்லாம் நீங்கள் சோத்திரம் செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தேவனை சோத்தரித்து மகிமைப்படுத்தி பாருங்க, உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் தேவ கிருபை சூழ்ந்திருக்கும். ஆமென். அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செலுத்துகிற ஸ்தோத்திர பலி அவன் மேல் வருகிற தண்டனைகள், அவன் மேல் வருகிற நியாய தீர்ப்புகளில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒருவேளை பாவத்தில் இருந்து, அதனால தான் யோபு தகன பலிகளை செலுத்துறான். என் பிள்ளைகள் தேவனை தூஷித்திருப்பார்களோ, தேவனை அவர்கள் பின்வாங்கி இருப்பார்களோ என்று நினைத்து அவன் தகன பலிகளை செலுத்தினான், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினான். நிச்சயமா சொல்றேன், யோபு தன்னுடைய மனைவிக்காகவும் ஸ்தோத்திர பலி செலுத்தினதுனால தான் அதே மனைவியினால திரும்பவும் குழந்தை பெற்க ஆண்டவர் கிருபை செய்தார். 10 குழந்தைகளை திரும்பவும் பெற்றெடுத்து சந்ததிகளை 3-4 தலைமுறைகளை காண கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்லா தூங்குங்க. அப்போ சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்க
கர்த்தரிடத்தில் கிருபை கேளுங்க. கேட்டால் கர்த்தர் செய்வார். நீங்கள் கேட்காம நீங்கள் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா அது கர்த்தர் மேலே உள்ள தப்பு கிடையாது, உங்கள் மேலே இருக்கிற தப்பு. ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்கு நான் சீக்கிரம் வர்றேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். எனக்கு இன்று ஞாபகம் இருக்குது, மான்செஸ்டர் ஆராதனைக்கு வருகிற பொழுது 11 o'clock சர்வீஸ், பழைய ஆராதனைகள் சொல்கிறேன், 11 o'clock சர்வீஸ். 11 o'clock சர்வீஸ்க்கு நான் அங்கே வந்து 10:30க்கு இருப்பேன். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு அங்கே போயிடுவேன் நான். 10:30க்கு நான் அங்கே இருப்பேன். 11 o'clock சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம், கரெக்டாக ஆரம்பிச்சிடும், சரியா? ஆனால் 10:30 மணிக்கு யார் வந்தாலும் வராட்டாலும், டேனி ரிமெம்பர், வி போத் கோ. 10:30 மணிக்கு அங்கே போயிடுவேன். யார் வந்தாலும் வராட்டாலும் நான் போய் பின்னாடி இருக்கிற ஒரு ரூமில் போயிட்டு நான், சந்திராக்கா, டேனி, கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து 1/2 மணி நேரம் தேசத்துக்காக முழங்கால்லேருந்து ஜெபம் பண்ணுவோம். யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் அந்த மைக் செட்டு மற்ற காரியங்களை செட் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு சில நபர்கள் தான் இருப்பாங்க, மிச்சம் எல்லாரும் 11 மணிக்கிட்ட தான் வருவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்கிறேன், 10:30 மணிக்கு தேசத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு நான் 1/2 மணி நேரம் அங்கே போய் முழங்கால இருந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். பல நாட்கள் அப்படி நான் செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஐ ஓன்ட் ஃபோர்ஸ் எனிபடி. அது தன்னுடைய இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து, இட் ஷுட் கம் பிகாஸ் ஆஃப் த லவ் டுவர்ட்ஸ் த லார்ட். தேவன் மேலே அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சீக்கிரமாக வந்து ஜெபிக்க முழங்கால் படிக்கிடுவீங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தி சொல்ல வரல. நான் சொல்கிறேன் என்னன்னா, தேவன் மேல் அன்பு இருக்கிற பொழுது யூ கம் earlier, you do your thing, your best to the Lord. ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு பர்த்டே நடக்குது, இல்லை ஒரு வெட்டிங் நடக்குது, 12 மணிக்கு வெட்டிங்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு ஹாலில் இருப்பீங்க? எத்தனை மணிக்கு இருப்பீங்க? கரெக்டாக 8 மணிக்கே போயிருவீங்களா? நீங்கள் தான் வெட்டிங்கே சொந்தக்காரரு, அப்போ என்ன பண்ணுவீங்க? முந்தின நாள் நைட்டே போய், கரெக்டாக சொன்னாப்புல, முந்தின நாள் நைட்டே போய் டகார் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி, தூக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி திருப்பி காலையில் வந்து. நான் சொல்கிறேன், தேவனுடைய காரியத்தில் அப்படி உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேவன் உங்கள் மேலே எவ்வளவாய் அவர் அதை ஆசீர்வதித்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேவன் விரும்புகிறபடி நாம் செய்யாததின் நிமித்தம் பிசாசு நம்மள்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான்? திருடிக்கொள்கிறான். கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுறாரு, ஆனால் நம்ம முன்னாடி வந்து வராமல் என்ன பண்ணுறோம்? நம்ம முந்திக்கொள்ளாமல் அவன் என்ன பண்ணுறான்? சத்ரு முந்திக்கொள்கிறான் நம்மள்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை திருடிக்கொள்வதற்கு. நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்வதற்கு முந்திக்கொள்ளாமல் தாமதிப்பதற்கு நாம் முந்திக்கொள்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சா? புரியலையே தெரில. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனிடத்தில் நாம், தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஸ்தோத்திர பலியிட்டு அந்த காரியத்தை நாம் செய்கிற பொழுது கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 22, லூக் சாப்டர் 22 verse 19 and 20. லூக்கா 22 19 20 ஒரு வாசிங்க. ம் 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 ம்
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், அவர் தம்முடைய சரீரத்துக்குரிய உணவை மாத்திரம் கொடுப்பது அல்ல, சரீரத்துக்குரிய உணவை மாத்திரம் கொடுப்பதல்ல, வெறுமன அவர் பானும் ரொட்டியும் கொடுத்து மீனும் கொடுக்கிறவர் அல்ல, அவர் தம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான உணவையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவையான உணவு என்ன தெரியுமா? இயேசுனுடைய சரீரம், இயேசுனுடைய இரத்தம். உங்களுடைய ஆத்துமா ஈடேறுவதற்கு, உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய வருகையில் காணப்படுவதற்கு திருவிருந்து பந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் அனுதினமும் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாளடைவில் என்னாச்சு? அனுதினம் ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் அப்புறம் ஒரு மாதம் ஆயிடுச்சு. மாதத்துக்கு ஒரு முறை கம்யூனியன். அந்த மாதத்துக்கு ஒரு முறை கம்யூனியனை கூட நம்ம எடுக்கலைன்னு வைங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், கம்யூனியன் எடுக்கலைன்னா அந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு செத்த வாழ்க்கை தான், ஜீவனற்ற வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன். You are restoring your life, you are resurrecting your dead self. உங்களுக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. இப்போ இந்த கேமராவில் பேட்டரி போச்சுன்னா என்ன ஆகும்? ஆஃப் ஆகிடும். இப்போ மைக்கு பேட்டரி போச்சு, டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுடைய ஆத்துமாவிலே அந்த சார்ஜிங், யூ ஷுட் பி சார்ஜ் எவ்ரி மந்த். இன்னும் நான் சொல்லுவேன், நீங்கள் வீட்டில் சில நேரத்தில் சில போதகர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் வேதத்தில் வசனம் இருக்குது. விசுவாசிகள் வீட்டில் உட்கார்ந்து, தேவ பிள்ளைகள் வீட்டில் உட்கார்ந்து குடும்பமாக நீங்கள் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீங்கள் கம்யூனியன் எடுக்கலாம். யூ கேன் டேக் அஸ் அ ஃபேமிலி. சர்ச்சில் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, யூ கேன் டேக் அஸ் அ ஃபேமிலி. கம்யூனியன் எடுத்து, கம்யூனியன் வாங்கி, பிரெட் வாங்கி, இது வாங்கி நீங்கள் ஜெபம் பண்ணி, அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் விசுவாசிகள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அப்போ என்ன, ஒவ்வொரு இடத்துக்கும் பேதுரு போய் கொடுத்துக்கிட்டா இருந்தாரு? நீங்க விசுவாசித்து இயேசுவின் இரத்தத்தினாலே என் குடும்பம் காக்கப்படுது, சரீரத்தை புசிக்கிற பொழுது என்ன ஆகும் என்றால், உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் சரீரத்தினாலே உங்களுக்கு மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதனால தான் அவர் இயேசுனுடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. அவருடைய நிலத்தை உழுகிறது, அவருடைய முதுகை நிலத்தை உழுகிறது போல உழுதார்கள். வசனம் சொல்லுறது, அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு தோல் கூட இல்லையா, அவ்வளவாய் அவர் சரீரம் கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் அதை அழிக்கும்படிக்கு, சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட தேவகுமாரன். ஆவி வெளிப்படந்தற்காக, கர்த்தருடைய ஆவியானுடைய சுவாபங்கள் வெளிப்பட, ஆவியின் கனிகள் வெளிப்பட, கர்த்தர் இந்த மாம்சத்தை புசிக்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற கோபம், சொல்லுங்க, தனியுமா? அப்போ பிறகு எலும்புமா? அப்போ நமக்குள்ள இருக்கிற கோபம் முற்றிலும் அது மாறும். கோபத்துக்கு ஆப்போசிட் என்னது? கோபத்துக்கு ஆப்போசிட் என்னதுங்க? சாந்தம், சாந்த குணம். பட்டப்பட்டன் அதுக்கு ஆப்போசிட் என்னது? பொறுமை, நீடிய பொறுமை, ஆவியின் கனிகள். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், திருவிருந்து பந்தி எடுக்கிற பொழுது நமக்குள்ள அந்த சுவாபங்கள் மாறலைன்னா எடுத்து பிரயோஜனமே கிடையாது. எடுத்து பிரயோஜனமே கிடையாது. அதான் அபாத்திரமாக எடுக்கிறது. சில நேரங்களில் சிலர் நான் இன்றைக்கி எடுக்கலை, நான் என்ன ஆயத்தப்படுத்தலை, என்னை தகுதிப்படுத்தலை அப்படின்னு உண்மையாக இது பண்ணுறவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அபாத்திரமாக எடுத்து இருக்கிற வியாதியும் தலைவலி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறதுக்கு பாத்திரவானா ஆண்டவரே நான் இன்றைக்கி தகுதி இல்லை, ஆனால் அதுக்காக அதை நீங்கள் மாதம் மாதம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? மாதம் மாதம்
இப்போ ஒரு வாரத்தில் கொடுத்து அடுத்த வாரம் கிடைக்குதுன்னா ஓகே, சரி இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் தான் கம்யூனியன் கிடைக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு நீங்கள் வரணும். அதான் வசனம் சொல்லுது. அப்போ அந்த அப்பத்தையும் சரீரத்தை குறித்து நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. எப்பெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்துக்காய் சோத்திரம், உங்களுடைய சரீரத்துக்காய் சோத்திரம். நம்ம ஏதோ திருவிருந்து பந்தி எடுக்கிற அன்னைக்கு மாத்திரம் இல்லை, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ இயேசுவின் சரீரத்தை சோத்திரம் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை சோத்திரம் பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தை ஆராதிங்க, இயேசுவின் ரத்தத்துக்கு மகிமையை செலுத்துங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களோ, நீங்கள் நாளுக்கு நாள் அதற்கு பிறகு நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? You will be transformed whenever you glorify the Lord, His body and the blood of Jesus Christ. Amen. வாலிப பிள்ளைங்க நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, young people you are sitting here, don't sit like this for a while. Your heart should be triggered up to get into the baptism and get into the communion. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு தடை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. You should prepare yourself to get to baptism and prepare yourself to get into the communion. ஆகவே கம்யூனியன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். வருகிற நாட்களில் மீதியான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொன்னேன், முழங்கால் படியிட்டு சோத்திரம் செலுத்தணும். ஜெபம் பண்ணுகிற தானியலை போல நம்ம முழங்கால் படியிட்டு சோத்திர பலி செலுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது சொன்ன, நம்ம சாப்பிடுகிற உணவு, கர்த்தர் கொடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் சோத்திரம் செலுத்தி அதை நம்ம உட்கொள்ளுகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மூன்றாவது நாங்கள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் இயேசுனுடைய இரத்தத்தை நம்ம சோத்திர பலியிட்டு, அதற்கு நம்ம சோத்திர பலியிட்டு கர்த்தரை கனப்படுத்தி அதை உட்கொள்ளுகிற பொழுதே நமக்கு அதற்கு நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நான்காவது நாங்கள் பார்க்கிறோம் 2 கொரிந்தியன் chapter 2 verse 14. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிவிக்கின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஹல்லேலூயா கேட்டேன், கர்த்தருக்கு தான் ஹல்லேலூயா கேட்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. What it is written in English? Now thanks to be unto Lord which always causes us to triumph in Christ and make manifest the Savior of His knowledge by us in every places. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. God will give you the victory in Christ. Amen. கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் உனக்கு வெற்றி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான், கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் உனக்கு வெற்றி. கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தேன்னா உங்களுக்கு தெரியும், பேய் தான் இருப்பான். கிறிஸ்துவுக்கு வெளியே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கிறிஸ்துவுக்கு வெளியே என்ன இருக்கும்? பேய் இருக்கும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? நீங்க என்னமோ பேயை பார்க்காத மாதிரி என்ன பார்க்குறீங்க? பேயே நம்மள்ட்ட தான் டியூஷன் எடுத்துக்கணும், அந்த அளவுக்கு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். அந்த விசுவாசம், அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவு. Knowing more about God, knowing more about Lord, knowing more about the power and the work of the Holy Spirit. அவரை அறிகிற அறிவு, அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன்.
அவரை அறிகிற அறிவின் வாசனையை கொண்டு, வசனம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, ஒரு வசனத்தை நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் அதை மெடிடேட் பண்ணி தேவ சமூகத்தில் ஒரு வசனத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு வசனத்தை உட்கார்ந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை எனக்கு விளங்க பண்ணுங்க என்று கண்ணீரோடு நீ ஜெபிப்பா என்றால் அந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள் உனக்கு வாசனையாக கிறிஸ்துவின் அன்பின் மூலம் உனக்கு வெளிப்படுத்ததான் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்த மாட்டாரா? வெளிப்படுத்துவாருங்க, வெளிப்படுத்துவார். யாக்கோபை போல அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள், என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய என்று சொல்லி அவன் ஜெபித்தான். நீ கேளு, இந்த வசனத்தின் வெளிச்சம் எனக்கு வெளிப்பட்டால் ஒளிய நான் உம்மை விட போவதில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் வசனத்தை பிடித்து நீ சுடரொளியாய் எழும்பத்தக்கதாக தான் இந்த கர்த்தருடைய வசனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ வாசனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது என்ன வாசனையா? ஜீவ வாசனை, the fragrant of life. அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஜீவ வாசனைக்கு ஆப்போசிட் என்னது? ஜீவனுக்கு ஆப்போசிட் என்னதுங்க? மரணம். வசனம் சொல்லுது மரண வாசனையும் இருக்குது. நம்ம எந்த வாசனையை நம்ம சுமந்து கொண்டு போகிறோம்? சொல்கிற புரியுதா உங்களுக்கு? சும்மா பெர்ஃப்யூம் அடித்தா அந்த வாசனையெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஜீவ வாசனை, வசனம் நமக்குள்ளே வெளிப்படணும். வசனத்தை வைத்து நாம் அவரை அறிகிற அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவு. ஆண்டவரை உம்மை குறித்து நான் இன்னைக்கு என்ன அறிஞ்சிருக்கிறேன்? என்னை காட்டி ஆண்டவரை குறித்து அறியணும்னு அவர் பாதத்தில் போய் விழுந்து கிடந்திருக்குமா? இப்போ டேஃப்னியை குறித்து அறியணும்னா அவங்க அம்மாட்ட கேட்டால் நல்லா சொல்லுவாள். டெபியை குறித்து கேட்டால் ஃபுல்லாக சொல்லுவாள். டாஃப்னியை குறித்து கேட்டால் குட்டியான்னு சொல்லுவாள். அவளை நாங்கள் குட்டியான்னு தான் கூப்பிடுறது வீட்டில். அந்த தம்பியை குறித்து சிஸ்டர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அவனை குறித்து எல்லாம் அப்படியே பயோடாட்டா சொல்லுவாங்க. எப்படி தெரியும்? என்ன அவனை பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சம் சுருட்ட முடி வச்சுருக்காப்புல, தாடி வச்சுருக்காப்புல, நல்லா வேலை பார்க்குறாப்புல, சம்பளம் வாங்குறாப்புல, ஓகே, நல்லா சாப்பிட்றாப்புல, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாப்புல. எக்ஸ்டர்னல் இது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இன்டர்னல், அவனுடைய சுவாபம், அவனுடைய நடக்கைகள், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? தாய்க்கும் தகப்பனுக்கு தான் தெரியும். அப்போ அதே போல் கிறிஸ்து ஏதோ சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த we just embrace with the external appearance of the Christ. அவர் காயப்பட்ட காயங்கள், வெளியே அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு, பட் anyone அவருடைய இருதயத்தில் இருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அவருடைய சுவாபங்களை அறிஞ்சிருக்கிறோமா? அவருடைய கேரக்டர் அறிஞ்சிருக்கிறோமா? அவர் எப்படி தேவன் பிள்ளைகளோடு உறவாடுக விரும்புகிறார் என்பதை அறிஞ்சிருக்கிறோமா? How he want to intercede with these people. மோசையோடு எப்படி சம்பாஷிச்சிருப்பார் எப்படி அறிஞ்சிருக்கிறோமா? ஆபிரகாமோடு எப்படி சிநேகிதனாய் பழகி இருக்கிறார். அப்போ அன்னைக்கு ஆபிரகாமோடு சிநேகிதனாய் பழகினவர் இன்னைக்கு உங்களோட பழக மாட்டான்னு சொல்லுவாரா? அன்னைக்கு மோசையோடு முகமுகமாய் பேசினவர் உங்களோடு பேச மாட்டான்னு சொல்லுவாரா? ஹலோ, இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் இரத்த சிந்தப்படாத காலத்திலேயே தேவன் நான் மோசையோடு மற்ற ஜனங்களோடு பேசுகிறது போது அல்ல, என் தாசனாகிய மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே அந்த திரை கிழிக்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால் அவரோடு உறவாடுவதற்கு தான். அவரை அறிகிற அறிவின் வாசனையினால் நீ நிரப்பப்படுவதற்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை குறித்து அறிஞ்சன்னா அதுக்கப்புறம் தான் நீ சொல்ல முடியும் சோத்திரம்னு. ஆமென். இல்லைன்னா உன் வாயிலிருந்து வர்ற சோத்திரம் வெறும் ஆத்திரத்தினால வர்றதான் இருக்கும். வெறுமன வாயினால் வர்ற சோத்திரமாக தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் தன் உதடுகளினால் சோத்திர பலி இடுகிறார்கள், அவருடைய இருதயமோ தூரமாக இருக்கிறதும் பார்.
God want connect with the heart, not with the mind. Amen. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தோடு ஆண்டவர் இணைந்து கொள்ள அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்று இரவு ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம், ஜனங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு வஞ்சிக்கிறவர்களின் அடையாளங்கள், விசுவாசிகளின் அடையாளங்கள் பார்க்கிறோம். அதே போல் வஞ்சிக்கிறவர்களின் அடையாளங்கள் என்று சொல்லி கர்த்தர் நேற்று தினத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் பிறகு ஜோஷுவா அதை எடிட் பண்ணி யூடியூப்பில் போடும் பொழுது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்க, நீங்கள் அதை கேளுங்க. அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். யூ வில் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வெதர் யூ டிசீவ்ட் ஆர் நாட். டுடே இஸ் பிளெஸ்ஸிங் இஸ்னா. எனக்கே அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் படுக்கும் போதே நைட்டு காலைல 4 மணிக்கு தான் படுத்தேன். எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் வசனம். எடுக்க பக்கத்தில் பார்த்துருங்க. எடுக்க இறக்குற கிணறு தான் சுரக்கும். ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிங்களா? அதானே பிரச்சனை. நீங்கள் எடுக்கணும். எடுக்க தான் வசனத்தை எடுத்து இது பண்ணும். வருகிற நாட்களில் தேவன் மற்றொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதாவது உம்முடைய நாமத்தினாலே நான் அதை செய்தேன், இதை செய்தேன், உங்களை அறியேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்ல, மத்தேயுல சொல்கிறார், உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று சொல்லி. அந்த கூட்டத்தில் நம்ம இல்லாதபடிக்கு நம்ம இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறத கர்த்தர், அந்த காரியத்தை ஆண்டவர் வருகிற நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுப்பார். யூ நீட் டு பி அவேர் அபவுட் தட். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த வேதத்தினுடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எஸ்ரா வேத பாரகன் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எஸ்ரா என்ற ஒரு தேவ மனுஷன் வேதத்தில் தேறினவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வசனங்களை நீங்கள் தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் அதை நீங்கள் வைத்து நீங்கள் செபிக்கிற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். நோட்ஸ் எடுக்க பழகுங்க. குறிப்பு எடுக்கிறதுக்கு பழகுங்க. ஏசிஐ சபையில் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் அவர் சொல்லுவார், எல்லோரும் நோட்ஸ் எடுக்கணும் பார். அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும். உண்மை, எல்லாரும் ஆளுக்கு ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்த பிரசங்கத்தை நானே பல தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிவைஸ் பண்ணியிருக்கிறேன். நானே எடுத்து என் பிரசங்கத்தை நானே கேட்டிருக்கேன். என் பிரசங்கத்தை நானே கேட்டிருக்கேன். ஐ ஹவ் லிசன் டு மை சர்மன்ஸ் சர்டன் டைம்ஸ். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் we are learning and we are marching towards the eternal life. அப்போ கர்த்தருடைய வசனத்தில் அவரை அறிகிற அறிவின் வாசனை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த அறிகிற அறிவின் வாசனை நமக்கு வருகிற பொழுது, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே வருகிற பொழுது என்ன ஆகுனா, நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் மனதார நீங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி சிறக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தோல்வியாக காணப்பட்டிருக்கிறீங்களோ, விடுதலை பெறாமல் காணப்பட்டிருக்கீங்களோ, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவு இல்லை என்பது தான். கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. knowing more about God, knowing more about Lord, that is the very important things in our life. கர்த்தரை குறித்து நம்ம அதிகமாக நம்ம இங்கே இருக்கும்போது பவுல் அழகாக எழுதுகிறார், நாம் இந்த பூமியில் இருக்கிற பொழுது நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். குறைவுள்ளவர்கள் தான். we are not be 100% knowing about God. ஆனால் அவரை சந்திக்கிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, நாங்கள் எழுந்திருப்போம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கென்று மகிமைக்கு காணிக்கை எடுப்போம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை,
என் துணையாளரே. ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, துதி செய்வேன் உம் சமூகத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புகிறவர். உம்முடைய அன்புக்கு அகல நீளம் உயரம் ஆழம் இல்லையப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேல இவ்வளவா நீர் அன்பு வைத்தபடினாலதான் வார்த்தைகளை எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு போதிக்கிறது போல, ஒரு தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகள் பசியா இருக்கிற பொழுது உணவு கொடுப்பது போல, உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தை என்ற அந்த மன்னாவை இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க கொடுத்தபடினால் உமக்கு சோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கத்தக்கதாக என்னுடைய ஆத்துமா இந்த நாளிலே பிழைத்திருக்குது என்று சொல்லுவேன் என்றால் உம்முடைய வார்த்தையினால தான் அப்பா. உம்முடைய வசனத்தினாலே தானே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, எங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொருவரையும் நீர் மனதார நீர் ஆசீர்வதித்து இருக்கிற கிருபைக்காய் சோத்திரோம். என்னென்ன குறைவுகளோடு, என்னென்ன வியாதியோடு, என்னென்ன கஷ்டங்களோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவிக்கிற தேவன் நீங்க எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் உமக்கு சோத்திரப்பா. மனதார நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நொறுக்கப்பட்டு தளர்க்கப்பட்டு நம்பிக்கை இழந்து ஆண்டவரே இனி நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு உடைந்த உள்ளத்தோடு எழும்ப முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் அப்பா. மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று குமரி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன்.
கர்த்தர் ஆண்டவரே அவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்குகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு பிறகும் உயிரோடு எழுப்பின தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்திருக்கிறதோ அவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அவர்கள் உயிரடையும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் போட்ட காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தேவன் அதை இரட்டத்தனையாய் 100 ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த நாளிலும் புதிதாக வந்த அருமையான சகோதரி துதிக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய மகளை இந்த தேசத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்த போகிற இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய தாயார் தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, அந்த குடும்பத்தை உடைய பரிசுத்த திரு ரத்தத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இம்மட்டும் அந்த மகளை நீர் வழி நடத்தி வருகிற அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒரே ஆண்டவரே ரத்தத்தில் தோன்ற பண்ணி கர்த்தர் இம்மட்டும் எங்களை வழி நடத்துகிற இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஜோஷுவாவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய ஊழியத்தை மான்செஸ்டரில் செய்துவிட்டு இந்த லிவர்பூல்லே வந்து தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த பலன் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனை மனதார ஆசீர்வதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மீதியான வாரங்கள் மீதியான நாட்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஈடு இணையற்ற நாமத்தினால நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அங்கியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து என்றென்றும் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.